அடுத்ததாக திமுகவிலிருந்து டிகேஎஸ் இளங்கோவன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். இபிகேஎஸ் இளங்கோவன் உடல்நல குறைவால் காலமானார். அவர் ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் வந்தது, அவருடைய மகன் உயிரிழந்த சூழல்ல. ஆனால் அதையும் கூட பின்னுக்கு தள்ளி அவர் தேர்தல் களம் காண வந்தார். அப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோட தேர்வாக வேட்பாளர் இபிகேஎஸ் இளங்கோவன் அவர் சாய்ஸாக இருந்திருக்காரு. அவர் எப்படிப்பட்டவராக திமுகவுக்கு இருந்தார்? சட்டமன்றத்தில் அவருடைய உரைகள் வீரியமிக்கதாக இருக்கும் அப்படின்னு தலைவர்கள் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய புகழஞ்சலி. இபிகேஎஸ் இளங்கோவன் எனக்கு நீண்ட காலமாக ஒரு சிறந்த நண்பராக விளங்கியவர். நாங்கள் இருவரும் சகோதரர்களாகவே இருந்தோம். அடிப்படையிலே எனக்கும் அவருக்கும் பெயர் சூட்டியது பேரறிஞர் அண்ணா என்ற வகையிலே ஒரு ஒற்றுமையும் இருக்கிறது. நாங்கள் நீண்ட கால நண்பர்களாக இருந்தோம். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றிய இணையமைச்சராகவும் பணியாற்றி இருக்கிறார். அவர் ஒரு வேகமாக கொள்கை பிடிப்புள்ள ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவருடைய தாயார் வழி குடும்பமும் அவருடைய தந்தை வழி குடும்பமும் திராவிட இயக்கத்திற்கு அளித்த பங்களிப்பு தந்தை பெரியார் அவர்களின் சகோதரர் பேரனாக அவர் இருந்த காரணத்தினால் அந்த குடும்பங்களின் பங்களிப்பு என்பது இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியிலே இருந்தாலும் கூட திராவிட இயக்க அடிப்படை கொள்கைகளை விட்டுக் கொடுக்காத ஒரு போக்கோடு அவர் இருந்தவர். அதே போல அவருடைய தந்தையார் வழியிலே நின்றவர், தொடர்ந்து நின்றவர். அவருடைய தந்தையார் திரு இ.வி.கே. சம்பத் அவர்கள் தான் மொழி பிரச்சனையிலே முதலில் நாடாளுமன்றத்திலே திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் தமிழ் மொழிதான் ஆட்சி மொழியாக நீடிக்க வேண்டும், இந்தி திணிக்க கூடாது என்பதை உறுதியாக பேசி அதன் விளைவாக நேரு கொடுத்த வாக்குறுதி தான் இன்றைக்கும் தமிழ் மொழியை காப்பாற்றி வருகிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த வகையிலே அந்த குடும்பமே இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட குடும்பம். பின்னாளில் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்தாலும் தமிழ்நாடு காங்கிரசிலே உள்ளதை போல இந்த திராவிட இயக்க சித்தாந்தங்களை அவர்கள் முறையாக கடைபிடித்தவர்கள், அதற்காக பாடுபட்டவர்கள். திமுக காங்கிரஸ் உறவு நீடிக்க வேண்டும் என்பதிலே அவர் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். இந்த உறவுக்கு எதிராக யாரேனும் ஏதேனும் ஒரு கருத்து சொன்னால் கூட அதற்கு மறுப்பு கூறக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி நீடிக்க வேண்டும் என்பதிலே ஆழ்ந்த தீவிரமான எண்ணம் கொண்டவராக அவர் விளங்கினார். அந்த வகையிலே ஒரு மாபெரும் மனிதர், மாபெரும் கொள்கைவாதி, மாபெரும் உழைப்பாளி, ஒரு மாபெரும் இயக்க குடும்பத்திலிருந்து தோன்றியவர். அவருடைய இழப்பு என்பது அந்த குடும்பத்தாருக்கு மட்டுமில்லாமல் இந்த கொள்கை குடும்பங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு இழப்பாகவே நான் பார்க்கிறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பேரிழப்பாக ஒரு நண்பரை இழந்த நிலையிலே நான் இருக்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கொள்கை உறுதி கொண்ட தலைவர் இபிகேஎஸ் இளங்கோவன் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இணைப்பில் அவருக்கு இரங்கலை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி திரு டிகேஎஸ் இளங்கோவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.